அப்போ ஓடி இருக்கீங்க போல சட்டி வர கேஸ் எல்லாம் வந்து படி இஷ்டப்படுத்தணும் அப்புறம் 1000 இல்ல ஸ்லோவா தெரிஞ்ச அளவுக்கு நல்லது இல்லை உங்களோட இருக்காதுக்கு பிடிக்கும் விழுங்கிட்டு அப்படியே மெல்ல மெல்லமா ப்ரோ கிளை கூட்டிட்டு போகும் ஒரு இதுவுமே இல்லை அந்த பெரிய சிலை இருக்கு அந்த வீடு வந்து நண்டை உடைச்சு அந்த தசை எடுத்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் வவுனியா மாவட்டத்தில் நிற்கிறோம். நேற்று தெரிஞ்சிருக்கு, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நண்பர்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வேன் லைஃப் மூலமாக வந்து வவுனியாவுக்கு வந்தது. வவுனியாவில் வந்து நேற்று ஒரு சில இடங்களை பார்த்தினாலும் இன்றைக்கு 2ஆம் நாள். இன்றைக்கும் வந்து நிறைய இடங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேலை முதலாவது வந்து இவளுக்கு வந்து ஆரோக்கியமான கஞ்சி, புறக்கன் கஞ்சி அதுகளெல்லாம் வேண்டி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு மலை கொண்டு ஏற போகிறோம், கிணத்துல குளிக்க போகிறோம், சாப்பிட போகிறோம். அதே மாதிரி பின்னர் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் எல்லாம் ட்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி எங்களை வதைக்கலாம் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எங்கடா மிச்சாக்கள் அப்படி கேட்டீங்களா, அவையில் வந்து அவையோட வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. விடிய காத்தால வாக்கிங் போயிடும், 4 கிலோமீட்டர் வாக்கிங். ஆனால் இவர் வந்து உடம்பை சாப்பாட்டால் குறைச்சி நாங்கள் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம். அவையில் வந்து வாக்கிங் எல்லாம் போய் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். ஆரோக்கியமான ஆக்களுக்கு வந்தோடனே டீ போட்டு கொடுக்கணும், சீனி போட்டு டீ கொடுக்கணும், அப்படிலாம் கொடுக்கணும். நடந்துட்டு அப்படிதான் குடிச்சாதான் எனர்ஜியாக இருக்கும். சரி, அவையில் விரட்டும் வந்த பிறகு நாங்கள் அப்படியே விடியப்புறம் போகணும் அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு. அப்போ தான் நல்லா இருக்கும். அங்கே போய் பார்ப்போமே, நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கு வந்து இந்த கேமரா வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். சில கேமரா அந்த இன்ஸ்டால் எடுக்கைகளை வந்து கொஞ்சம் க்ரோப் ஆகுது, அதனால் வந்து இன்றைக்கு கோப்ரோவில் தான் எடுக்கிறோம். சரி, அதோட வந்து இவையில் வந்து இப்போ எவ்வளத்தில் நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் நடு ரோட்டில் நிற்கிறோம். நடு ரோட்டில் குறிப்பாக வந்து இது ஹாஸ்பிட்டல் சந்தின்னு சொல்லுவோம். அதிலேயே சைட்டில் பார்க் பண்ணி போட்டு நிற்கிறேன். நான் எங்களோட வீட்டு சந்திலேயும் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது, அதுவும் கேட்டேன். நான் அதிலே நிற்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கேன். சரி, இது கொஞ்சம் டவுன் தானே, அப்போ இதிலே நிப்பாட்டுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணான். உண்மையிலுமே நீட்டான பாத்ரூம் எல்லா வசதிகளும் வந்து இந்த பெட்ரோல் செட்டில் இவங்களுக்கு கிடைச்சது. சரி, இப்போ போன டீம் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். 4 கிலோமீட்டர் போயிட்டு வந்துருக்கீங்களா? நீங்க சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஜங்ஷன் அப்படி ஓடி வந்துட்டு யங்ஸ்டாரால போய் வந்துடுங்க. அப்போ ஓடி இருக்கீங்க போல, ஓடுறீங்களா? நடப்பீங்க. சரி, சரி. இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வலிக்கிட்டா போய் கஞ்சி குடிக்கிறா, குளிச்சுட்டு வலிக்கிறதா? சரி, இப்போ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம். இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக இங்கேருந்து இலக்கஞ்சி குடிக்க போகிறோம். ஒரு ப்ரோ வந்து ஃபேஸில் வந்திருக்கலாம். சின்ன படையெல்லாம் பார்க்கலாம் போல, சின்ன படையெல்லாம் பெரிய அண்ணா தான் போல. பெரும்பாலும் வந்து வவுனியாவில் நிறைய பேர் வந்து கதைக்கிறது நல்ல விஷயம். உண்மையிலுமே இப்படி போகிற இடங்களில் எல்லாருமே சந்தித்து கதைங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். புறாக்கள் வந்து கழிச்சிட்டு போயிடும், நாங்கள் இதிலேருந்து அப்படியே வெளிக்கிடுவோம். இன்றைக்கு பின்னுக்கு இருந்து போகிறது வந்து நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. இதில் இருந்து இந்த பெட்ரோல் செட்லேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் தான். அந்த வவுனியாவில் இந்த கோட்ஸடி ரோட்டை 2 மாதத்துக்கு மேலே செய்கிறாங்க. இது செய்து முடிகிற மாதிரி இல்லை. இந்த வரை வாழ வைக்கும் வவுனியாமல். சரி, சமூகம் வந்து அப்படியே இலக்கஞ்சி கடை அடிக்க வந்துட்டோம். இதில் பாருங்க நிறைய பேர் வந்து குடிச்சு கொண்டு இருப்போம். இதில் 5 வகையான கஞ்சி இருக்கணும். பாவமே அதில் ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதான் போன முறை வரைக்கும் சுப்பு வாங்களோடையும் இந்த கடையில் நாங்கள் குடிக்கிறாங்க. வந்த உடனே ஐயாக்கான நேர்காலம் நடக்குது. நாங்கள் ஐயாக்கான வீடியோ வந்து புதினம் சேனலில் போட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் வந்து ஐயா சொல்லுவார், ஏன் உருவானது, என்னதுக்காக இப்படி செய்கிறார்கள் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லுவார். வந்து இலக்கஞ்சி, குரக்கஞ்சி, பயிர்கஞ்சி வந்து இந்த போர்டில் போட்டுக்கிறோம். ஆனால் இதில் அதை தவிர்த்து 2-3 கஞ்சிகள் கூடுதலாகவே இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 4 கஞ்சியும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். இலக்கஞ்சி என்ன வாங்க, இதில் வச்சுட்டு 6 வரீங்க கைமாங்க. ரிவ்யூவர் வாங்க, ஃபுட் ரிவ்யூவர். இது வந்து இதோ என்ன தினக்கஞ்சி அதோட சொன்னது ப்ரோ, கஞ்சின்னு சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் மறுவறுப்பான், ஒரு சட்டி வர மாதிரி இருக்கும். இலைகள் எல்லாம் போட்டு கொண்டு பார்த்தா இது அப்படி இருக்கு ப்ரோ, புக்க மாதிரி. இது நல்ல இனிப்பான குடிக்கிறாங்க. அடுத்தது இது வந்து உளுந்து நல்லா இருக்கும். நல்ல இதெல்லாம் போட்டிருக்கும், பட்டாணி எல்லாம் போட்டிருக்கும். இனிப்பான ஒரு ஆடிக்குள் குடிச்ச மாதிரி இருக்கும். ஆடிக்குள் குடிச்ச மாதிரி இருக்கு. சொர்க்கம் தெரியுதா? இப்போ அடுத்தது இது வந்து குரக்கன். அவர் சொன்ன மாதிரி நல்ல உள்ளியெல்லாம் போட்டிருக்கார். இந்த குரக்கனில் வந்து இது இனிப்பாக இருக்குது. இது வந்து மிளகுத்தூளெல்லாம் போட்டு லைட்டாக அந்த உரைப்பு தன்மையாக வந்து இருக்குது. ஒவ்வொரு கடிக்கும் வந்து உள்ளி கடிபடுது. இந்த குரக்கன் கஞ்சி குடிச்சா வந்து நல்ல சமைவாடெல்லாம் வந்து நல்லா அடையும். கேஸ் எல்லாம் வந்து படிவாக போகும். மற்றது இது வந்து என்ன சொன்னவன் கவுப்பி போட்டு செய்கிறது. குரக்கருக்கு வயருக்குலாம் கவுப்பி ஏதாவது. இதுக்கு வந்து பயறு, தேங்காய் உருட்டு நல்லா தான் இருக்குது ப்ரோ. நல்ல இதுவும் வந்து இனிப்பு சுவையோட தான் இருக்கும். அடுத்ததான் உங்களுக்கு இருக்குது சம்பவம்.
இது வந்து இலைக்கஞ்சி பார்த்தீங்கன்னா பச்சை பசேலன் இருக்கு. அருகம்புல் ஜூஸ் குடிச்சவை நல்லா தான் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. தூதுவளை இந்த இலையெல்லாம் நல்ல வாசமாக இருக்கு. கொஞ்சம் அந்த இலைன்ற ஒரு பச்சை வாசம் அடிக்குதே ஒழிய மற்றபடி அந்த ஆகலம் வந்து அருவருப்பாண்டு இல்லை, நல்லா தான் இருக்கு. விடிய காலமே இலைக்கஞ்சி தான் என்னட்ட தரப்போகிறான் அவ்வளோடாக்கு சுட சுட இருக்கு கஞ்சி குடிங்க. சரி, எல்லா ரிவ்யூ எல்லாம் முடிஞ்சது. எனக்கு வந்து இந்த ஃபயரோட போட்டது இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதை தான் குடிச்சு கொண்டு இருக்கேன். இதை தான் அவையிலும் இன்னும் ஆர்டர் பண்ணி குடிக்க போயிடும். நான் நினச்சினா இதில் ஒரு மண் இதில் கொடுத்தா நல்லா இருக்க மாட்டேன். ஆனால் நிறைய பேர் குடிக்கிறால அவைகளுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் இதே நல்லது. இது வந்து பேப்பரால் செய்யுது, அதனால் வந்து டப்பண்டு உக்கிடும். உண்மையிலுமே இலைக்கஞ்சியை வந்து வவுனியாவில் இருக்கிறார்கள் வந்து குடிங்க, நல்லா. அதை தான் நான் சொல்லுவேன். சாப்பிட்டு முடிஞ்சு குடிச்சு முடிஞ்சு அடுத்ததாக வந்து இதில் காஃபியும் வந்து விற்கணும். ஹெல்த்தியானது மட்டும்தான் இங்கே விற்கணும். ஏன்னா ஆரோக்கியா வாங்க, ஆரோக்கியமாக போங்க. ஆனால் இதுகளை சாப்பிட்டா உண்மையாக ஹெல்த்தியாக இருக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட் கொத்து ரொட்டி ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குடித்ததுக்கு கிட்டத்தட்ட 890 ரூபா தான் எடுத்தது. அடுத்ததாக வந்து கிம்லாவில் போகிறோம். அது வந்து ஒரு வித்தியாசமான இடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கள் எல்லாம் வந்து அந்தரத்தில் நிற்கும். அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆரம்ப கட்ட வீடியோக்களில் நாங்கள் போட்டிருப்போம். இன்றைக்கி வேலை கூட்டி கொண்டு போகிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். சரி, இப்போ குடிச்சு முடிஞ்சு வெளிக்கிட வந்து பார்க்க கதம்பரோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து தானும் வாரார், கவர்மெண்ட் ஸ்டடியில் அடிக்கிறாராம். தானும் வாரார்ன்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துக்கு. அவரோடையும் சேர்த்து தான் நாங்கள் போகிறோம். அப்புறம் என்ன ரெடியா மேலே ஏறுறதுக்கு? என்ன குத்திச்சு குழம்புறா. அது சரி, வித்தியாசமான மேலே, அதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஃபன் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல முறிச்சு தான் வருவேன் தெரியும். சரி, அவ்வளோ பெரிய வேலை உங்களை கஷ்டப்படுத்தணும். அப்புறம் 1000 அவர் வர வண்டிக்கு வருவோம். அவர் வரட்டும், பார்ப்போம் என்ன கட்டத்தில் போகுதுன்றலாம். சரி, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வலிக்கிறோம். ட்ரிங்கோ ரோட் போய் அதிலேருந்து மாமாடுவாலை போய் தான் நாங்கள் போகணும். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 15 கிலோமீட்டர் தான் வர மட்டும் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் வச்சாமண்டா சரி, அதை மோட்டர் வச்சோம்னாலே சரி, அப்புறம் ஈஸியாக வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த சப்ஸ்கிரைபர் ப்ரோ அவரும் வந்துட்டார். உள்ள எல்லாரும் செய்து தான் நாங்கள் இப்போ போகிறோம். வேறு தான் என்ன பேர் உங்களோட? என்ன வாய்ஸ் ஆஃப் கிரு வானியில் இருக்கேன்னு என்ன எல்லாம் தெரிஞ்சிருக்கும். யூடியூப் சேனல் வாய்ஸ் ஆஃப் கிரு வந்து இன்னைக்கு கஜன் ப்ரோவோட நாமும் இன்னைக்கு வானியை ஃபுல்லாக சுத்த போகிறீங்களா? ஓகே. அதோட வந்து ப்ரோ வந்து அந்த இடத்துக்கான லொக்கேஷன் அப்படியே சொல்லிட்டு நான் பேசாமல் இருக்கிறேன். ப்ரோ வந்து அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். இதில் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான சோலார் பேனல்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சோலார் பேனல்ன்றது ஆரம்பத்தில் பார்த்ததே இங்கே தான். அவ்வளோதுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இதாக இருக்கும். நான் இது இந்த வீடியோக்களெல்லாம் ஆரம்ப காலத்தில் போட்டிருக்கிறேன். இது வந்து சூரிய வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி திரும்பும். பின்னால் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னால் படுத்தாச்சு நிறைய தூரம் ஓடுற மாதிரி இருக்குது. முன்னுக்கு இருந்தாலும் வந்து கொஞ்சம் வியூகளை பார்க்கலாம். பின்னால் இருக்கிறதுல வந்து எப்போயுமே வாகனத்தில் போய் ரெஸ்ட் எடுப்போம், நித்திர வெள்ளம் அது இருந்து விட்டு. ஆனால் இந்த வாகனத்தை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா படுத்திருந்தே நித்திர வெள்ளலாம். இல்லை இப்போ போன வாகனம் பின்னால் வந்தது என்னதுக்காட்டு பார்த்தா வீல் கப் வந்து இதில் கலண்டுட்டு இங்கே அப்புறம் எங்கே கலண்டது வேறு எங்கேயோ கலண்டு ஓடிட்டு போல இருக்கானே. சரி, அதுக்கு டைட்டர் போட்டு கட்டணும் 2 பக்கம். அப்புறம் எங்கே கலண்டு போனது? கண்ணாடியில் பார்த்தாலும் தெரிஞ்சது காணையில். எப்படி கண்டடிங்க உருட்டு போயிட்டா? அப்புறம் அப்படி போயிருக்குமா? தெரிஞ்சு போனதா? அப்படி என்ன ரோட் சைட்டோட தானே அப்புறம் இருக்கலாம் போயிட்டா. சரி, தேடணும். கால் திக்காக போய் தேடுறோம். ஆனால் அஞ்சால வந்திருக்க சான்ஸ் இல்லை. இதில் இருந்தால் நிப்பாட்டி பின்னால் ரிவேஸில் கொண்டு போனாங்க. அதுக்கு அங்கால தான் போயிருக்கணும். எலக்ஷன் ப்ரோக்கள் போகிறதுண்டு ரெடி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டரால் கிட்டத்தட்ட ஏசி தண்ணி ஓடுற மாதிரி கீழால் ஓடிக்கொண்டு இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லதில்லை. ரேடியேட்டரை செய்தால் நல்லா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு முதலாக கராஜிக்கு போகணும். இந்த ரேடியேட்டரை கலட்டி வந்து செய்யணும். க்ளீன் பண்ணால் சரியாக இருக்கும். க்ளீன் பண்ணி ஒட்டணும். தேர்றம் காணவே இல்லை. உங்களோட இருக்காதுக்கு பிடிக்கல வள விட்டுட்டு ஓடிட்டு. இந்த தேர்ற பகசிட்டு வயசில் பந்து தேர்ற ஞாபகம் வருது. கிரிக்கெட் வாடி போட்டு பந்து அடிச்சு தொலைச்சிடும். 2 போட்டு பந்து வரும் அந்த டைம் பார்த்து. அப்படி எங்கே பறந்து போச்சு. நாங்கள் வேகமாக வரையிலே. வேகமாக வந்தாலும் தெரிச்சு ஓடுறேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் வாக்கிங் போன மாதிரி போய் தேடினாங்க. காணவே இல்லை. இடையில கனவு கண்டு. ஆனால் வீல் கப்பையும் காணல. எங்கே போச்சோ தெரியல. அதான் பறந்து அப்படி போகிற அளவுக்கு எல்லாம் போயிருக்காது. இந்தியாவில் பக்கம் போனது எப்படி மாறிக்கறி பார்த்துனீங்களா? கண்ணாடியில் பார்த்தேன். எப்படி பாஞ்சு போச்சா இல்லை ஸ்லோவாக போச்சா இல்லை 10ஐயும் தேடி பார்த்தாச்சு. இல்லை எங்களோட கண்ணுக்கு அந்த வீல் கப் வந்து தெரிகிற மாதிரி இல்லை. இதில் இருந்து பார்க்கலே நாங்கள் போகிற மலையும் வந்து தெரியும். இப்போ இவ்வளோ நேரம் தேடிட்டு இஞ்சால பக்கம் பார்த்தா இஞ்சால பக்கம் சில்லுண்டையும் காணையில். அப்போ கட்டாயம் நாளை வேண்டத்தான் வேணும். ராசாத்தியை கொடுத்தா அது சரி. வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று புதுசாக திறந்துருக்காங்க. மரத்தால் ஹட்டுகள் எல்லாம் படிச்சு நல்லா இருக்கு.
அந்த பிரிட்ஜா அஞ்சால வாய்க்காலை பார்க்குறதே இருப்பாங்க பாருங்க. ப்ரோவுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணுன்ட்டு நாங்கள் 20 லிட்டர் கேனில் குடிக்க வச்சுட்டோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு இடத்தை காட்டப்போம். காட்டுங்க பார்ப்போம். ப்ரோ தான் இன்றைக்கு உங்களுக்கான கைட், சரியா? அப்போ அவர் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கவும் கூட்டிக் கொண்டே காட்டுங்க. என்னட்டு எனக்கே தெரியாது, நானே ஒருக்கா பார்த்த ஞாபகம் தான் வந்து வாய்க்கால். ஆனால் தண்ணிகள் எல்லாமே இதாகிடும் பாருங்க. இதில் இன்னொரு விஷயம், இதில் பாருங்க இந்த ஆலமரம் இல்லை, இது வந்து மருத மரம். ஓ பாம்பு 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 தண்ணி பாம்பு மீனை வச்சிருக்கா இது பாருங்க. ஓ காட், கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போகலாம் நினைக்கிறேன். இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும், அப்படி எலும்பி வந்து விழுங்கிட்டு அப்படியே இந்த அதை அப்படியே உள்ள போயிடுச்சு. இந்த இதுக்குள்ளால தான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கலிங்கு அமைப்பு பார்க்குறதுக்கு இதால் பார்க்கல தெரியும். இந்த பாருங்க, இந்த 2 கட்பாறைகளுக்கு நடுவில் அப்படியே ஒரு இதாக வச்சு இருக்கணும். இதுக்குள்ளால தான் வந்து இந்த குளத்தின் தண்ணி வந்து இதால் அப்படியே வயல்களுக்கு எல்லாம் போகும். இதுக்கு மேலே ஏறி பார்ப்போம், குளத்தின் வடிவம் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் பாருங்கள், இந்த கல்கள் எல்லாம் வெட்டி வச்ச மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. இப்படியான இடங்கள் தான் வந்து கேம்பிங் பண்ணுறதுக்கு வந்து நல்ல இடங்கள். ஓ இதால் குகை மாதிரி ஒரு அமைப்பு அப்படியே குனிஞ்சு போய்க்கல. இதில் பார்த்தீங்களா, இந்த குளத்தின் அமைப்பு வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் வந்து நெருப்பெல்லாம் மூட்டி இருந்துட்டு தான் போயிருக்கணும் போல இருக்குது. பாருங்கள் 2 பாறைகள் அப்படியே தண்ணி. கூடுதலாக சிங்கள இடங்களில் வந்து இப்படியான செட்டப்பில் தான் இருக்கும். சரி, அப்படியே மேலே ஏறிட்டேன். ஜால பக்கம் போய் பார்க்க. இந்த மரங்கள் தான் இங்கே இருக்கிற குளங்களோட அழகுக்கு காரணம். இவருக்கு அப்படி இருக்கு இந்த மரம். அப்படியே இந்த மேல் வியூவை பாருங்க, நல்லா இருக்குது உண்மையில். இப்படியான கட்பாறைகள் வந்து நாங்கள் போகிற இடத்துல தாராளமாக பார்க்கலாம். இப்போ என்னோட சேர்ந்து தலைவர் வந்து பின்னால் இருந்துட்டு அப்படியே சில்லாக இருக்கா, நல்லா இருக்குது, அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. ஓ டெண்டை போட்டுட்டு அப்படியே இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த அமைவிடத்தையே பார்த்தீங்களா அஞ்சு பாருங்க, இதில் எல்லாம் அந்த வேர்கள் அப்படியே வந்து அப்படியே அந்த ஆலமர வேர்கள் அதெல்லாம் அப்படியே மேலே இருந்து குதிச்சு ஓடி வந்துட்டோம். ஏன்னா வெயிலுக்கு முன்னுக்கு நாங்கள் போகிற மலைக்கு வந்து போகணும்ன்றதால இடத்த பார்க்க குளிக்கணும் போல இருக்குனால நீட்டாக இருக்குது. வாய்க்கால்களில் சில மண்ணாக இருக்குது. இது அந்த கற்களோட சம்மந்தப்பட்டதால் இன்னும் நல்லா இருக்குது. குறிப்பாக எனக்கு இந்த இடம் வந்து பிடிச்சிருக்கு பாருங்க. இந்த ஒரு டிசைனோட இயற்கை ரசிகர்களாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்தையே ரசிச்சிருப்பீங்க. அதோட இந்த ஊருக்கு வந்து போஸ் வேண்ட பஸ் ஏறி வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்கும். வவுனியா பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது அதுக்கான பஸ். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிற சம்பவம் என்ன தலையடியா இல்லைண்ணா வடிவ சிரிங்க ப்ரோ நினைக்கிறீங்க என்ன பார்த்தா அப்படியே 10 எரியணும். அதோட வந்து நாங்கள் நிற்கிறது வந்து உரப்பத்தான டேங்க், அதில் பேர் இருக்குது பாருங்க. இப்போ இதுலேருந்து வெளிக்கிடுவோம், அதில் அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிட்டோம். பக்கத்தில் இருக்குது, அது 1 கிலோமீட்டரும் இல்லை, இதில் ரெஸ்ட். இப்போ வெளிக்கிட்டு போகிறோம். இதில் போய்களே உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். இந்த மலையோட வியூ சூப்பராக இருக்குது. சிங்கள மன்னன் ஒரு ஆள்கிட்ட வந்து பெரிய சிலை ஒன்று இருக்கும் பாருங்க. இதோட அப்படியே வலது பக்கம் சைட் பண்ணணும். சைட் பண்ணிவிட்டு நிறைய நடைமுறை சிக்கல்கள் வந்து இங்கே இருக்குது. என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ இதில் நிப்பாட்டினோடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதால் தான் நாங்கள் போகணும். ஆனால் இதில் வந்து ஆர்மியாக்கள் நிற்பணும். அவைகள்கிட்ட போய் நாங்கள் ஐசி கொடுத்து பெர்மிஷன் கேட்கணும் மண்டல அறைக்கு சொல்லணும். ஐசி எழுதி போட்டு விடுவிடும். என்னதுக்காக அப்படி ஒரு நடைமுறை சிக்கலை வச்சிருக்கிற வேண்டாம். இங்கே மேலே போய் சில வேலை அந்த கஞ்சாக்கள் அதுகளெல்லாம் அடித்து சில வேலை போராக்கள் மிஸ்யூஸ் எல்லாம் பண்ணுறதால ஆர்மியாக்கள் வந்து இந்த ஒரு ரிஸ்டிக்கை வந்து செய்து வச்சிருக்கணும். நிப்பாட்டினோடனே அந்த மற்ற ப்ரோ வந்து போனார். ஆனால் ரவிவரையை மிரட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதோட வந்து இதில் வந்து மின்சார வழி இப்போ வந்து கரண்ட் போகுது. நாங்கள் ஆர்மிகிட்ட போய் சொன்னால் தான் அவையில் வந்து இதை ரிமூவ் பண்ணி விடுவிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் போட்டிருக்கணும் பாருங்க, அபாயம் மின்சார வேலின்னு. சரி, இப்போ பெர்மிஷன் எடுத்தாச்சு. அதே மாதிரி இதில் பாருங்கள் ஆர்மியாக்கள் வந்து இதை திறந்து விடலாம். அதுக்கு முதல் வந்து அதுக்கு முதல் போன மாதிரி இருந்தால் எங்களுக்கு சம்பவம் செய்வாங்க. சரி, இப்போ நான் முதலாக போகிறேன். இதுக்குள்ள அப்படியே ப்ரோவாக்களை கவனமாக கூட்டிகிட்டு வரணும். கயம் ப்ரோ வந்து அப்படியே போய் கொண்டிருக்கார். நாங்கள் இப்போ வந்து அலஸ்ட் ப்ரோவை கூட்டிகிட்டு போகணும். ஓ கரண்ட் அடிக்கும். இப்போ அதானே ஆர்மியாக்கள் வந்து திறந்து விட்டு இல்லாட்டி உங்களை திறந்து விட்டுருப்போம். தொட்டு பாருங்க, கடைசி ஆசை இருந்தால் சொல்லிட்டு சரி மிச்சாக்கள் எல்லாம் போயிட்டோம். ப்ரோ வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ தான் நாள் வாரார். அதை கூட்டிகிட்டு போகணும். இன்றைக்கு உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கும் உங்கள் நண்பர் காத்து கொண்டு இருப்போம் உங்களுக்காக. அந்த சந்திரமுகி மாளிகைக்குள்ள போற மாதிரி கிடக்கு இந்த வாசலை பார்த்தாலே. கொஞ்சம் தூரம் ப்ரோ, உங்களை கஷ்டப்படுறதை விடுவேனா ப்ரோ? பாடி ஆகிற மாதிரி எப்படி இருக்கு? உதுல இருக்கு. அதான் இதுல சின்ன விஷயம் தான் அந்த அதெல்லாம் இருக்கு. சின்ன விஷயம் இல்ல உங்களுக்கு அட்வென்ச்சர் ஹைக்கிங் அப்படித்தான் மறுபடியும் வந்து அப்படியெல்லாம் தெரியணும். கமான் ப்ரோ ஓடாதீங்க, தயவு செய்து கலாச்சிருவீங்க. மெதுவா வாங்க. அதுக்கு தான் நான் உங்களை ப்ராப்பரா கைட் பண்ணி கூட்டிட்டு போக நிற்கிறேன். மெல்லமா ப்ரோக்களை கூட்டிட்டு போகணும் மேல. இதுல இப்படி ஏறினோடனே வந்து பாத்தீங்கன்னா அப்படி போகணும். கமான் ப்ரோ, குரங்கு வேஷம் போட்டா மரத்துக்கு வேற தாவித்தாடும். அதான் ஷூ போட்டுட்டு வந்தா இப்ப கதை வேற ப்ரோ. சுடும் மேல இப்பயும் ஒரு ஆஃபர் தான். கீழே போங்க, நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். ஆஃபர் தான். தெரியுது உதுலா பக்கத்துல அந்த உதுலா தான். எனர்ஜி போய், ஹைக்கிங் போய், நேபாள் மற்றும் லாகோஸ் வழிய மலை ஏறி தெரிஞ்ச சிங்கம், 5 சிங்கம். சரி, இப்போ மேலே வந்தோன்னா முதலாவது வந்து ஒரு சின்ன புத்தர் சிலை ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்த்தா இருக்குது நாங்கள் கலைக்கிறது
விளங்குமோ இல்லையோ தெரியல. இது வந்து இப்போ புதுசாக தான் இந்த இதை காட்டி வச்சிருக்கணும். கீழே வந்து கும்பிட்டு போகிற மாதிரி அதே மாதிரி காணிக்கைகளும் போட்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே வேறு விஷயம் இப்போ இதிலேருந்து ஒரு காவாசி ஏறி இருப்போம். இதுக்கு பிறகு வந்து இப்படியே மேலால் போகிறோம். ஜாலியாக இருக்கா ஏதோ வீட்டுக்கு அடைச்சி வச்சுட்டு வெளியில் விட்ட மாதிரி எக்ஸ்பிரஸ்லாம் இருக்குது. அதான் ட்ராவலர்ஸுக்கு இப்படியான மலையில் கண்டால் சந்தோஷமாக இருக்கும். இதில் பாருங்க அங்காள பக்கம் மலை இருக்குது, மேலே போய் பார்க்கலாம். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இடங்களை காட்டுறேன். ஏன்னா நீங்கள் தனியாக வந்துட்டீங்கன்னா ஏறுறதுக்கு அங்காள பக்கத்தில் ஏறன்னு யோசிப்பீங்க. இதில் வந்தோடனே இப்படி கல்களால் அடுக்கி வச்சிருப்பேன். மேலே ஏறுறதுக்கு ஈஸியாக பாஞ்சு ஆள் ஏறுது. எல்லாரும் போயிடும். ஆனால் அந்த தலைவரை கொண்டு போகிறது தான் கஷ்டமான ஒரு விஷயம். உங்களை பாதுகாத்து கொண்டு போகணும். எத்தனை வயசு தம்பி உங்களுக்கு? இப்போ அதுக்கு அங்க மேல ஏறலாம். இதுதான் உதான் லிமிட். ஏறுங்க அப்புறம் உங்களை விழுத்தினா எவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க. வவுனியா பக்கம் நீ வாரண்டா ஜோசிக்கோடு சரியா ஏறி ஏதோ சாதிச்ச ஒரு ஃபீல்ல மேல நிக்கிறாரு. லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன காப்பாத்துக்கோ. கடைசி காசு தான் இருக்கா? கடைசி காசுயா? சில்லாலை கொடுக்கா போ. சில்லாலை இந்த சில்லாலைக்கு எனக்கு தெரியும் இந்த சில்லாலைக்கு பிறகு நிறைய சம்பந்தம். மேல போய் பார்ப்போம் ப்ரோ. நான் அண்ணன் தம்பி போறேன், பார்த்து வாங்க. தாவிடா தாவு. 4 கால் அப்படி அதாலையும் போகலாம். இல்லாட்டி இதால் ஏறி இப்படி ஏறலாம். இதால் வாங்க, சிம்பிளாக இருக்கும். இதால் போகும். சரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாடா மேல் பக்கத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து வித்தியாசமான கற்கள் நிறையவே இருக்குது. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓட்ட. முதலாவது நான் இந்த இடத்துக்கு வந்தால் போகிற முதலாவது கல்லுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். பாருங்களேன் இந்த கல்லெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த கடவுளே, இவ்வளோ வீடியோவில் பார்க்க தெரியாத ஒரு தென்னை மரத்தின் அளவு உயரமாக இருக்குது. உண்மையிலுமே இப்படியான இடங்கள் வந்து ஒரு இடங்களில் இருக்கிறது வந்து அரிதான விஷயம். அதுவும் வவுனியாவில் இருக்குதுன்ட்டு நினைக்கல சந்தோஷமாக இருக்குது. இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் பக்கத்தில் நீங்கள் பார்க்கல தெரியும் எப்படி இருக்கு. நிஜம் பாருங்க, ஒரு இதுவுமே இல்லைங்க கீழ் பக்கம். ஆனால் இது வந்து ஒட்டி ஒரு முனையால் மட்டும்தான் நிற்கிது இவ்வளவு பலமாக. இங்கே வந்தாலே இதுக்குள்ள எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். அதே மாதிரி இந்த குகைகளை வந்து படுத்திருந்தா இன்னும் நிம்மதியாக இருக்கும். அப்படியே இந்த மேல் பக்கத்தில் இஞ்சால சைடு வியூவை மட்டும் பாருங்க அப்படி இருக்குண்டு. உண்மையிலுமே சொர்க்கம். புருவாக்களை காணல அங்கால பக்கம் போயிட்டு போல இருக்கு. அடர்ந்த காட்டு பகுதி இங்கே இது பார்க்கல. அதுவும் சில வேலை மழை பெய்கிற டைமில் எல்லாம் வந்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. இல்லை வவ்வால்கள் இருக்கு. இங்கே பாருங்க இந்த வியூ எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. ஆனால் கவனமாகவும் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளட்டான பள்ளங்களாக இருக்குது. எப்படி அந்த காலத்தில் இதெல்லாம் குடைஞ்சாங்களா இல்லை இயற்கையாக உருவானதான்னு தெரியல எனக்கு. இப்போ என்னோட வந்த புறாக்கள் ஒருத்தரையும் காணையில் அவையில் அங்கால பக்கம் போயிட்டு இடது பக்கம். இப்போ இதால் பார்த்தீங்கன்னா தண்டை பாடல ஒரு புலம்பி கொண்டு வருது. 6 பார்த்தா அலர்ச்சி ப்ரோ. காப்பாத்துக்கோ எப்படி இருக்கு ப்ரோ? இது மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான. ஆனா புனிதமான காதல்கள் அதிகமான இடத்துல நிராகரிக்கப்பட்டு தான் இருக்கு. உண்மைதான். ஆனால் பாருங்க சொர்க்கமையா பின்னேற டைம் மழை பெய்கிற டைம்ல எல்லாம் வந்த வேண்டாம் அப்படி இருக்கும் ப்ரோ. சரி அப்படியே நான் அங்கால பக்கம் காட்டியிருப்பேன் உங்களுக்கு இந்த கல் வியூ. இப்படி இஞ்சால பக்கத்துலேருந்து பார்க்கல உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய கல் இந்த ஒரு 2 இதில் தான் வந்து நிற்கிது. கிட்டத்தட்ட 2-3 தான் நிற்கிது. அந்த காலத்தில் வந்து எப்படி இதை செய்திருப்பணும் அப்படின்றத யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தராக்கள் இந்த இடத்துல தியானம் செய்கிறதுக்கோ அல்லது ஓய்வெடுக்கிறதுக்கு பயன்படுத்தின இடங்களாக இருக்கும் அப்படின்றது வந்து எந்த ஒரு எண்ணக்கரு. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அங்கால கற்கள் எல்லாம் இருக்குது. நிறைய வித்தியாசமான கற்கள் எல்லாத்தையுமே நாங்கள் போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட கல்லிண்ட கலரும் டீஷர்ட் கலரும் ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படியே மச்சிங்காக போட்டுட்டு வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. அதே மாதிரி ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கட்டும் ப்ரோ போம். இதால் நாங்கள் அப்படியே போகிறோம். அந்த ஒரு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல வந்து அதில் இந்த ஃபோட்டோ எடுக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அலஸ்டைம் ப்ரோ இந்த கட்டத்துக்கு ஓய்வு அறிவிச்சிட்டார். அங்கே போய் வரது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஜம்ப் பண்ணி எல்லாம் மாதிரி தான் போகணும். அதான் பிரச்சனை. இதில் இன்னும் கற்கள் இருக்குது. விரைய காட்டுறேன் உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் ஒரு வீடு அமைப்புக்கு மேலே வச்சிருந்துருப்பா போல இருக்குது செட்டப்பாக. மழை தெரியுதா? அங்கே போடுவோம். சர்ப்ரைஸ் பின்னால் அலஸ்டி ப்ரோ வர வாங்குறதுக்கு வாங்கோ. இதில் என்ன இருக்குது நாங்கள் சும்மா ஜோக்கா சொல்கிறது. ஆனால் இதெல்லாம் சின்ன விஷயம். இங்கே பாருங்க இதில் இது பார்க்க அந்த வியூ எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படியே இதில் ஒரு எச்சால் தான் ரங்குறது. அங்கே போகணும். இதால் வந்து இப்படியே கீழே போய் அதால் போகணும். அங்கே அந்த கல்லுக்கு போகணும். அல்லது அதால் போய் குதிக்கலாம். இதால் சரி நான் வந்துட்டேனால அலஸ்டி ப்ரோ பின்னால் ஐயோ சாகடிக்கிறாங்களேன்னு கத்துறேன். அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை. சும்மா ஜாலியாக வரலாம் என்ன. ஆனால் என்ன உண்டு இதில் நடந்து வரைக்கும் இஞ்சால பாருங்க எச் வந்து சரக்கின மாட்டா சம்பவம் தான். இதில் சைக்கிள் ஓட்டுனா அப்படி இருக்கும். வெள்ளக்காரங்களெல்லாம் ஓடுவாங்க. குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் வந்து இதுகளெல்லாம்
உடைஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தூக்கி வைக்கிற அளவுக்கு யானையாலே இல்லை. இந்த கல்லெல்லாம் பாருங்க எப்படி தூக்கி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஒரு பெரிய குண்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கல, அது கோபுரோவில் பார்க்கல, இந்த அளவுக்கு தெரியுமா தெரியல. ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு இதில் தான் நிற்கிது இவ்வளோ பெரிய கல். பார்த்தீங்களா, மற்றெல்லாம் அந்த இடத்துல நிற்கிது. அதான் எப்படி ஒரு அதான் சட்டியா ஈக்குவலாக வந்து சென்டர் பிரித்து செதுக்கி எடுத்திருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா சட்டி சமனாக நிற்கிதுங்க. பார்க்க உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ வந்தது இந்த எச்சில் ஏறி நின்று அப்படியே இந்த வியூவோட எடுக்கல வந்து ஒரு மலை உச்சியில் நின்று எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் நிறைய தடவை இந்த இடத்துல ஃபோட்டோக்கள் எடுத்திருப்பேன். சூப்பராக இருக்கும். மலையை தூக்குதா குமார். ஆனால் அப்படி இவ்வளோ உடையாமையும் இருக்குது பார்த்தீங்களா. இதால் ஏறி அப்படி அந்த எச்சுக்கு வரும். கமான் வாங்க ரைட். இதில் இந்த ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும் ப்ரோ. இந்த வியூவோட இந்த இதெல்லாம் இந்த எச்சுக்கு வாங்க. கவனமா காற்று ஓகே. என்ன மேரலாம் என்னடா பாய்ந்து அவர்கள் என்ன அங்கால நிற்கலாம். நின்றா நல்லா இருக்கும். அப்படி இப்படி நிற்கணும். அப்படிதான் எப்படி இருக்கு. சொர்க்கம் தெரியணும். சொர்க்கம் தெரிஞ்சாதான் அது இந்த வியூ அர்த்தம். சரி படியங்கள் எல்லாம் மேலே ஏறிட்டாங்க. அலட்சியம் ப்ரோ. இதால வரும். இதால ஜம்மடி ஐயோ இதெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் கேலி பண்ணுறேன்னு சொல்லி இதாக்காதுங்க. நண்பர்களோட சின்ன ஃபண்டுகள். ஒரு நண்பரோட போனால் என்னென்ன செய்வோம் அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பை விட டிக்டாக்ல தான் பிரபலமாக இருக்குது. என்ன நினைக்கிறீங்களா இந்த வியூ பாயிண்ட் பற்றி? என்ன நினைக்கிறீங்க அப்புறம் இந்த இடத்த பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு நாள் உடம்பு குறை. ஆனால் எப்படி ஒரு இயற்கையான இடம் பார்த்தீங்களா? இதுகளெல்லாம் இப்போ இந்த கல்லெல்லாம் நீங்கள் பார்க்கல. இது வந்து செதுக்கி இருப்பாங்களா, எல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பாங்களா? வச்சிருப்பாங்க ப்ரோ. கீழே அந்த மியூசியத்தில் பார்க்குறோம் அந்த கல்லெல்லாம் இழுத்து கொண்டு வர மாதிரி படங்கள்லாம் இவ்வளோ பெரிய கல் இழுத்துட்டு வந்திருப்பாங்களா ப்ரோ? இது சாத்தியமா ப்ரோ? இங்கே பாருங்க இந்த கல்லெல்லாம் இப்படி அந்த இடத்துல நிற்குது. ஒரே ஒரு இதில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதில் போட்டு கிடந்து அப்பா இதோட அந்த காலத்தில் வித்தியாசமான அந்த பெரிய சிலை இருக்கு. அந்த பெருசாக இருந்தார் அவர். அதான் அது இப்போ தான் சின்னதில் தான் செய்து வச்சிருக்கிறது. இப்போ கிட்டடியில் தான். ஆனால் இவ்வளோ பெரிய கல் தூக்கிட்டு வர சாத்தியம் இல்லை ப்ரோ. அதுல பாத்தீங்களா வன்னி என்று போட்டிருக்கு. வன்னி பிராந்திய தொல்லி. ஓகே நாங்கள் மியூசியம் பார்க்கல போய் கட்டாயம் பார்ப்போம். என்னட்டு முல்லைத்தீவு இதால் போய்க்கல. அந்த காலத்தில் அந்த யுத்த காலத்தில் இந்த ரோட்டையும் பயன்படுத்தினேன் போகிறதுக்கு. சரி நானும் இப்போ இந்த சம்பவத்தில் வந்து இணைஞ்சிட்டேன். எனக்கு இப்படியான இடங்கள் எல்லாம் வரைக்கல எனக்கு ஜெய்புரோ தான் ஞாபகம் வருவோம். அந்த சும்மா இதெல்லாம் சும்மா சிம்பிளாக இருப்பாரு இந்த இடமெல்லாம் சூப்பராக இருக்கு. ஆனால் இப்படியான இடங்கள் எல்லாம் வரைக்கல கொஞ்சம் அவதானம் அது நாங்களாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி பிறகு சம்பவம் தரமாக இருக்கும். ஆனால் இந்த இவ்வளோ காட்டுக்குள்ளேயும் ஜான ஒன்றையும் காணல ப்ரோ கண்ணுக்கு. ஆனால் இதுலேருந்து பார்க்க உலகம் ஒரு உருண்டைன்ற ஒரு ஷேப்பில் தெரியுது. அந்த ஒரு வியூவில் இருக்கு. அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. சரி நான் அப்படியே மேல் பக்கம் ஒரு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எப்படியான ஒரு செட்டப்ல இருக்குண்டு. நாங்கள் இருந்தது வந்து இந்த ஒரு ஏஜ்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அந்த அதுல ஒரு காடின கல் வந்து இந்த எச்சில் இருக்கு. அதே மாதிரி தான் இது வந்து உடைஞ்சிட்டு பாருங்க. இந்த சரிசமனான ஒரு அமைப்புல இஞ்சால பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சரிசமனான அமைப்பா இருக்கு உடைஞ்சிருக்கு. இவ்வளவு சொர்க்கம். இதுல இந்த குளம் மட்டும் இல்லை அங்கால குளங்கள் அப்படி அங்கால வீடுகள் எல்லாம் இருக்கு. இதுல இருந்து நாங்கள் இறங்குவோம். இவ்வளவு ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. ஆனா இதுல ஒரு கல் வச்சா இன்னும் ஈஸியா இருக்கும். சரி இப்ப கீழே இறங்குறோம். அதுல ஆரம்பத்துல இருந்த மலைகள் 1-2 நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த முழுமையான வியூவை பாருங்க. எப்படி நீட்டான ஒரு மலை இது. ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மலை. இதுல பாருங்க இவ்வளவு பெரிய கல்லும் அந்த நுனியில தான் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு துண்டை பார்க்கல அப்படியே ஒரு குகை அமைப்பு. நீங்கள் பின்னேறிடமில்ல குடும்பங்களோட வந்து நிக்கிறதுக்கு வந்து சூப்பரான இடம். அதோட வந்து இந்த இடையில பாருங்க சின்ன புத்தர் சிலை ஒன்றை வச்சிருக்கேன் மேல. உங்களை அருமையாக இருக்குது. அதே மாதிரி இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்திருக்கிறோம். அது என்னதுக்கான தெரியல. இதில் வந்து காற்று பயங்கரமாக இருக்குது. இல்லை ப்ரோ எல்லாம் ரங்கி கொண்டிருக்கணும். இந்த கோபுரம் வந்து சம்பவம் ஆயிடுச்சு ஆஃப் ஆயிட்டு கீழே தான் பற்றி காற்று வந்து வெயில் என்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிய விடாமல் வச்சிருக்கீங்க. நானும் தலைவரும் கடைசியாக போகிறோம். இல்லை ப்ரோ நல்லா இப்படி ஒரு 5-6 மேலே ஏறி ரங்கணும். அங்க அப் கண்ட்ரி எல்லாம் போய்களை சொல்லுங்க தம்பி வருவன் அப்படியே ஏறுறான் ஃபன் பண்றோம் தங்குறோம் வாரம் அதை தாண்டி நாங்கள் எதுவும் செய்யலாம். சரி இப்போ கீழே வந்துட்டோம். இதுலேயும் திருப்பி ஒரு ஓய்வு அதுக்கு பிறகு தான் வலிக்கிடணும். சரி இதுக்கு அப்புறம் அங்கே மியூசியம் இருக்கு அதெல்லாம் போய் பார்ப்போம். சரி அப்படியே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மியூசியத்தில் பெருசாக எதுவுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சிலைண்ட வரலாறை வந்து இவையில் இந்த இதில் வச்சிருக்கணும். உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இதுலையாவது நானும் ட்ரை பண்ணுறேன் போட்டு பார்த்து வந்துச்சுன்னா கட்டாயம் போடுவேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் தான் மியூசியம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிங்கள மன்னர்களாக இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வன்னி தொல்பொருணியா மற்றும் மக்கள் நூதன சாலை அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம். உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு. உள்ள வீடியோ எடுக்கலப்போ தெரியல. இல்லை காட்டுறேன் பாருங்க. எல்லாமே வந்து படங்களை தான் வச்சிருக்கேன். அந்த காலத்தில் எப்படி இழுத்துட்டு போனது அப்படின்றத இதில் போட்டிருக்கணும். பாருங்க இதுதான் அந்த மேலே இந்த ஓவர் வியூ ரோடில் பார்த்தா அப்படி தானே இருக்கும். அப்படியே ஜாலியாக காட்டுறேன். நிறைய மக்கள் வந்து இழுத்துட்டு போன மாதிரி தான் இதில் போட்டிருக்கணும். இந்த மலைக்கான கல்லுகள் எல்லாம் உரப்பத்தானே. இது வந்து நாங்கள் பார்த்த குளம். அதோட வந்து இதில் வந்து பாருங்கள் கிம்புலாகலை இந்த மலையை தான் கிம்புலாகலைன்னு இதாக்கினோம் மென்ஷன் பண்ணினோம். இந்த இதில் 3 இதுவும் நாங்கள் பார்த்துருப்போம். உண்மையிலேயே அருமையான ஒரு இடம். இங்கே பாருங்க இந்த வரலாற்று சம்மந்தமான இடங்களெல்லாம் அந்த 10 இலக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு பார்க்கல தெரியும். அப்படியே இஞ்சால பாருங்க இதுலேயும் போட்டு
வச்சிருக்கணும். உண்மையிலுமே நல்ல விஷயம். நீங்கள் வவுனியாவில் இருந்தீங்களா கட்டாயம் இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இதில் வந்து அமைவிடத்தையும் போட்டு வச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இதிலிருந்து போகும் இது இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலுமே ஒரு அருமையான வியூ சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுவும் பின்னேற டைமில் ஒரு 3 மணிக்கு பிளான் பண்ணி வந்தீங்களாட்டா நல்லா. அதோட ஐசி கொடுத்துட்டு தான் மேலே போகணும். ஒரு ஆள் பொறுப்பாக கொடுத்துட்டு அதை மறக்காமல் வண்டிட்டு போனீங்கன்னா சரி. நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து வலிக்கிடும் வவுனியா நோக்கி. இதுலேயே பக்கத்தில் ஒரு கடையில் நிப்பாட்டி தண்ணி வண்டி குடிச்சிட்டு உயிரோட இப்போ தான் போகிறோம். ஒரு நேரம் விடிய அப்புறம் கஞ்சி குடித்தது பயங்கர பசி ஆகிட்டு இப்போ போய்கொண்டது நாங்கள் இதில் நிப்பாட்டினாங்கள். வவுனியாவில் கொஞ்சம் காலம் பிரசுத்தமாக இருந்த அந்த கிணறு வந்து இப்போ தண்ணி இருக்கா இல்லையான்றதை பார்க்குறது தான் போய்கொண்டிருக்கோம். தண்ணி இருக்குது, இதில் இருந்து பார்க்கலே தாராளமாக இருக்குது. இதில் குளிக்கிறதுக்கு கஜம்பரோக்கு தான் ஓரளவுக்கு நீச்சல் தெரியும். மற்றாக்கள் வந்து கிணத்துக்குள்ள குதிச்சு குளிக்கிற அளவுக்கு ப்ராப்பராக தெரியாது. பார்ப்போம் கிணறு இருக்கா உள்ளே போய் பார்த்தா நல்லா வயலை நல்லா இருக்குது. நினச்சத்தில் வெட்டி இருப்பாங்க. தாராளமாக தண்ணி இருக்குது. வா உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதை பார்த்தினோம்னா இப்போ குளிப்பிட வாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஆழம் தான் கொஞ்சம் பிரச்சனை. ப்ராப்பராக நீச்சல் தெரியணும். அவையில் வேற சொல்லிட்டோம். இந்த ஒரு காட்சி பாருங்க எவ்வளவுக்கு நல்லா இருக்குண்டு. பா அருமை. ஆக்கள் வந்து இதில் குளிக்கிறதுக்கு வந்து ஆர்வம் காட்டலை. அதால் நாங்கள் அப்படியே ஆக்களை கூட்டிக் கொண்டு போவோம். இப்போ வவுனியாவில் ஆதிவிநாயகர் கோயில் சந்தையில் இருக்கிற மம்மிஸ் பிரியாணிக்கு வந்திருக்கிறோம். என்ன பொறுத்த மட்டும் இப்போ வவுனியாவில் பிரியாணிக்கு பிரசித்தமான ஒரு கடை மம்மிஸ் பிரியாணி. சரி போய் பார்ப்போம். ஒரு சின்ன கடை, எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்ன்ற கடை. அதனால் நாங்கள் இங்கே சாப்பிட வந்திருக்கிறோம். இதில் வந்து டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ரோட் சைடில் கொஞ்சம் பப்ளிக்கான இடத்துல இருக்குது. உள்ளே போய் காட்டுற பாருங்க எப்படி எல்லாம் இருக்கும். அப்படியே பிஸியான டைம் இந்த டைம் எப்படி இருக்குன்னு பாருங்க. டெக்கரேஷன் உண்மையிலே சூப்பராக இருக்குது. வெளியில் பார்க்கல உண்மையிலே தெரியாது. சரி இப்போ நாங்கள் உள்ளே வந்து இருக்கிறதுலே எல்லாமே ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாத்தின் டேஸ்ட்டையுமே ட்ரை பண்ணுறதுக்கு 4 பேருக்கு 4 பேரும் 4 ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். பார்த்து கொண்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு கொடுத்த ஒரு 10 நிமிஷம் ஆகும் நாங்கள் சாப்பாடு வாரதுக்கு. ஏன்னா உடனே ரெடி பண்ணி தான் தெரியும். பெரும்பாலும் பிரியாணி தவிர்த்து மற்றதெல்லாம் பிரியாணி ஒரேடியாக தம் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நண்டு பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி இது வந்து சிக்கன் பிரியாணி, அது வந்து நண்டு கொத்துன்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். அதை என்ன பிச்சு போட்டிருக்கேன். அதான் பிச்சு போட்டிருக்கேன் தசையெல்லாம். அது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்காட்டு. சரி இப்போ ஃபுட் ரிவ்யூவர் எங்கள்ட அலஸ்டீம் ரோட்டுக்கு இப்போ என்னென்ன மாதிரி என்னென்ன சாப்பாடுகள் எப்படி இருக்காட்டு. சிக்கன் பிரியாணி வந்து நான் தனியாக சாப்பிட்டு பார்க்கணும். இப்போ மற்ற பிரியாணிகளில் இல்லாத விஷயம் இதில் என்ன போட்டிருக்காங்க சொல்லுவாங்க. இந்த பச்சை கடலை போட்டிருக்காங்க. பட்டாணி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. உரைப்பு அளமான உரைப்போட நல்லா இருக்குது. இந்த நண்டு பிரியாணி இந்த நண்டு கொத்தண்டைக்காய் வந்து வளமையாக வேறு கடையில் வந்து ஒரு நண்டை மேலால் வச்சு விடணும். வீடு வந்து நண்டை உடைச்சி அந்த தசை எடுத்து அதை பிரட்டி அதில் போட்டு கொத்திக்கணும். அடுத்த வந்து நண்டு வறுவலுன்னு சொல்லியிருக்கோம். அது வித்தியாசமாக தான் பெருமை நினைக்கிறோம். சாப்பிடுவோம். பெரிய நண்டு சதையெல்லாம் போட்டிருக்கீங்க. இப்படி கொத்துண்டே தான் போட்டு சும்மாவே நண்டெல்லாம் சாப்பிடுவோம். இந்த டேஸ்ட்டாக ஒரே இருக்குது. ப்ரோ சொல்லுங்கள். சிக்கன் பிரியாணியாக எனக்கு பிடிக்கும். இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பிடிக்கும். எனக்கு வந்து நல்லா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நண்டு பிரியாணி. இது கொத்து குழம்பு பிரியாணி கிரேவி சால்னா. ஓகே இது வந்து நண்டு வறுவல் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நண்டு வறுவல் எங்களுக்கு நண்டு வறுவல்களை சாப்பிட்டு சொல்லல. இறாலைத்தான் வந்து இப்படி போடுறாங்க. சில கடையில் வந்து இறால் பெருசாக இருக்கணுமெண்டாக்காண்டி இறாலை கூட இப்போ கோது உடைக்காம தான் போடுறாங்க. இங்கே வந்து நண்டு வறுவலுக்குள்ள இறாலெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். இல்லை சொல்கிறேன் வேறு கடையில் இறால் பெருசாக இருக்கணுமெண்டாக்காண்டி இறால்னு கோதையை உடைக்காமல் போடுவாங்க. இது வந்து நண்டே இதை பிச்சு போட்டிருக்கீங்கன்னா நல்லா இருக்கும். சரி இப்போ வந்து சாப்பிட்டு முடிஞ்சு இந்த சாப்பாடு எப்படி இருந்து அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லை. இதில் இருக்க எல்லா பிளேட்டை பார்த்தாலும் தெரியும். அது வந்து இந்த மரக்கப்பில் வந்து சோடா ஊற்றி குடிக்கணும் போல இருந்து குடித்ததே தெரியாது. இவ்வளோ சோடா வந்து க்ளோஸ் ஆகிட்டு. சரி இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல் என்னன்றதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே நாங்கள் 7 நாளுமே கடை திறக்கிறனாங்க. எல்லா மாதிரி லீவெல்லாம் விட மாட்டோம். 7 நாளுமே திறந்துருக்கும். ஸோ விடிய 10 மணிக்கு நாங்கள் கடை ஷோ திறப்போம். திறந்து நைட் 10 மணி மட்டும் திறந்துருக்கும்.
ஆனால் சாப்பாடு வந்து 11:30 எல்லா சாப்பாடும் அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து 7 நாளுமே பிரியாணி ஸ்பெஷல் தான். கூட சனி ஞாயிறில் ஹைதராபாத் பிரியாணின்னு ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு பிரியாணி போடுறாங்க. மம்மிஸ் பிரியாணி மெனு கார்ட்டில் இருக்கிற மாதிரி அதில் இருக்கிற மட்டனாக இருக்கட்டும், ப்ரௌன்ஸாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், எல்லாமே ஹைதராபாத் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் செஞ்சு தருவோம். கூட பார்த்தீங்கன்னா பின்னேரத்தில் கிளி பரோட்டா, புட்டு என்று நிறைய வெரைட்டியான சாப்பாடுகள் இருக்குது. புட்டு நண்டு கறி இருக்குது, புட்டு ஃபிஷ் கறி இருக்குது, புட்டு ப்ரௌன்ஸ் கறி இருக்குது, மற்றது புட்டு கனவா கறி இருக்குது, நண்டு வரைகள் இருக்குது. அது மாதிரி கிளி பரோட்டாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளி பரோட்டாவில் மட்டன் கிளி பரோட்டா இருக்குது, பீஃப் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, சிக்கன் இருக்குது, சீ ஃபுட் அதுகளும் இருக்குது. நண்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி எப்படி அந்த ஐடியா அது பொஸ்ஸானா தான் ஒவ்வொரு நாளுமே ஒரு புது புது ஐடியாவை எங்களுக்கு தருவார். அது மாதிரி தான் நண்டு பிரியாணியை அவர் கொண்டு வந்தவர். ஃபஸ்ட்டாக நண்டு பிரியாணி கொண்டு வரதுக்கு முதல் கொத்து இருந்தது நண்டில். அது கூட நைட்டில் வந்து நண்டு கொத்து தான் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி தான் பொஸ் நண்டு பிரியாணியும் கொண்டு வந்து நாங்கள் போட்டில் ஒரு நாள் எழுதினிலேருந்து கோல் ஓடரும் சரி, சாப்பிட வரவங்களும் சரி, எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க நண்டு பிரியாணி. அந்த பிரியாணி கூட நண்டு பிரியாணியை விட சிக்கன் பிரியாணியை தான் கூட தேடி வருவாங்க இங்கே. இதெல்லாம் மேட் பண்ணுறது மேலே செஃப் இருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் தான் புட்டு அதுகள் அம்மா ஒரு ஆள் கொத்து ஐட்டங்கள் எல்லாமே ஒரு அண்ணா தான் மேலே அந்த செஃப் அண்ணா தான் போடுறவர். வர்ற பேர் சுபாஸ்கரன் சொல்லி அவர் தான் போடுறவர். இல்லை அவர் ஜஃப்னா அவர், ஆனால் இங்கே தான் நிற்கிறார். அவர் நிறைய நாட்டில் செஃப்பாக இருந்திருக்கு. சரி, இப்போ சாப்பிட்டோம். உண்மையிலுமே விலைகள் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நண்டு பிரியாணி வந்து 1400 2 பேர் சாப்பிட்ற போர்ஷன் வந்து 2200 அப்படின்னு சொன்னவர். நீங்கள் கட்டாயம் வந்தால் வவுனியாவில் இந்த ஆதிவிநாயகர் கோயிலடி என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சந்தியிலே இருக்குது. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலேருந்து அடுத்ததாக என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ சாப்பிட்டுட்டு இந்த ஜூசி அடியில் வந்து இவ்வளோ நேரம் வானதை பார்க் பண்ணியிருந்தது. இதுலேருந்து கோதாண்டர் நொச்சிக்குளம் மரப்பாலம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வவுனியா பொறுத்த மட்டும். அங்கே தான் போகிறோம். இப்போ ஏன்னா அது வந்து ஒரு இயற்கையான இடம். சரி, இப்போ கோதாண்டர் நொச்சி குளத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஸ்லோவாக வந்தால சாமான்கள் சமைக்கிறதுக்கெல்லாம் வேண்டிட்டு வந்தவேல். முதல் வந்து இந்த பாலம் வந்து மரப்பாலம் பழைய பாலம் வருது. இப்போ வந்து இந்த புது பாலம் வந்து கட்டிட்டோம். அதோட வந்து இன்றைக்கி தலைவர் வந்திருக்கு. இடங்காலமா இவ்வளோ நாள் எங்கே பண்ணுங்க எவ்ரிடே பிஸி கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இப்படியான சமாச்சாரங்களுக்கு ஆள் தான் சரியான ஆள். சரி, நாளைக்கு காண கிடைக்க கேள்விக்குறி. அதோட வந்து ப்ரோ வந்திருக்காரு. உங்களோட பேர் கலெக்ஷன் ப்ரோ ஆகல். இவர் வந்து காடன் ஏ அப்படி சொல்றீங்க? பேர்டன் வரி காடன். சரி, இதில் வந்து பாலம் அது நிலைமை வந்து இப்போ எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இதில் பாருங்க, இதான் அந்த பாலம். இது வந்து இந்த பாலம் வந்து இப்போ உக்கி கொண்டு இருக்கு. ஒரு காலத்தில் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு பிரசித்தமான இடம். அதே மாதிரி நம்மவர்கள் யுத்த காலத்தில் நம்மவர்களால் கட்டப்பட்ட பாலம். இந்த ரோட்டுகளை தான் அந்த காலத்தில் யுத்த காலத்தில் பயன்படுத்திடுவேன். இது கீழே வந்து ஆரம் இருக்குது. வெளியே சூப்பரான இடம். இன்னும் கொஞ்சம் வெயில் இருக்கிற டைமில் வந்தீங்கன்னா இன்னும் வடிவாக இருக்கும். அதோட வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரையும் பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இதில் வந்து முதல் இந்த மரப்பாலம் இருக்கைகளை வந்து இதால் வந்து டிராக்டரால் ஏற்றி தான் போகிறவேல். இதுக்குள்ள வந்து ஓமந்தையில் ஒரு ஊருக்கும் மற்றது இஞ்சி இருக்கிற கோதாண்ட நோச்சிக்குள்ள ஊருக்கும் வந்து இந்த பாலம் வந்து தொடர்புடைய பாலம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இரவு இந்த இடத்துல தங்குறது வந்து என்னை பொறுத்த மாதிரில பாதுகாப்பு குறைவு தான். ஏன்னா ஜானைகள் வரலாம், அந்த ஒரு பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு 4-5 பேர் தங்க போயினோம். அதால் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து இதுக்கு பிறகு சமையல் எல்லாம் செய்யணும். அது எல்லாமே ப்ரோக்கள் சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எலஸ்டேட்டோக் அதே மாதிரி கஜன் வ்ளாக்ஸ் ப்ரோட சேனலில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ப்ரோ, பாய்.